ஏக்கா எப்பங்காட்டு ஊருக்கு கிளம்புவோம்? எது இது சூடாயிட்டா பாரு, எடுத்து வச்சுட்டு டக்கு பக்குன்னு வேலையை முடிவோம். இல்ல ஆச்சி, இன்னும்லாம் இருக்குது, கொதிக்கவே இல்லை, நுரையே வெளியில வரல. நுரை வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சோத்துல போட்டு வரவ முடியும். ஏக்கா பஸ் எப்பங்கா வரும்? எப்ப எல்லாரும் போவோம்? இவா ஒருத்தி எடுத்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பஸ் வரும். என்னைக்கு கொதிச்சு என்னைக்கு கிண்டியடி, எவனாவது வேணி எப்ப வரணும் சொன்னானே பட்டுறாளு. இல்ல உங்க மாவட்ட தான் சொல்லிருக்கு, தம்பி பார்த்து சொல்லுதேன்னு சொல்லிருக்காச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எங்க தெரியும். வரட்டு வந்த பிறகு சொல்லுவா. ஏக்கா காயெல்லாம் வெட்டி வச்சிட்டேன், வேற என்ன செய்யணும்? ஏடி யாவட்டி எப்ப பாரு புளியோதரையும் காய்கறி கூட்டும் வைக்கிறியா? கோழிக்கறி ஆட்டுக்கறி என்னத்தையாவது எடுங்கட்டி புளியோதரையும் காரி கூட்டையும் தின்னுக்கிட்டு வயிற்றால போறதுக்கா? வாமா மகராஜி, எவ்வளவு ரூபா கண்ட? 5 பைசா ஒரு கிலோ இறக்க மாட்டேங்கியா? நாங்க உள்ளிட்ட பழையும் அரிசிட்ட பழையும் இருந்து ஆட்டை போட்டு அவ்வளோத்தையும் வாங்கி கிண்டிக்கிட்டு இருந்தா கறி ஒரு கேட்கணும். கறி விற்க விலைக்கு உனக்கு வாயில் எடுத்து அறுப்பு ஒழுங்கா துணிமை எடுத்து கிளம்ப வழி வரும். சும்மா இருங்க, கரண்டி கிண்டுங்க. அது கிண்டுக்கிட்டே இருந்தா சரிபடாது. நின்று அது கொதிச்சு மேலே வரட்டு, உடனே தோட்டத்துக்கு தட்டி கிண்டிடாண்டேனா. சரியா இருக்கு. எப்ப பாரு புளியோதரையும் தக்காளி சாதமும். எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போதாவது ஒழுங்கா ஒரு சாதனத்தை வைக்க வேண்டியதானே. சிரப்படுத்திக்கிட்டு இந்த காய்கறி கூட்டெல்லாம் தின்ன வயிற்றாலெல்லாம் போகும். இருக்க இதுல இது வேற சிரலாம். வள்ளி கேட்கலன்னு நினைச்சு பேசுங்க. ஆச்சிட்ட சொல்லி கொடுத்தேன்னு யாரத்து கிழிச்சு கூட வாய் முட்டு இருந்துரும். ஏம்மா இப்போ எக்கா வேனுக்கு சொல்லி வச்சு தங்கல 5 மணிக்கு வேன் வருமா? 5 மணிக்கா? மணி இப்பமே 2 ஆயாச்சு. சோத்தா வச்சு அள்ளி பறிச்சு வைக்கணுமா? கொஞ்சம் நேரம் வரதுல. ஐயே இன்னில அந்த காய்கறியை போட்டு கூட்டு வைக்கணும். சோறு ரெடி பண்ணிட்டோம், தொட்டுக்கிட்டதுக்கு கூட்டு மட்டும் வைக்கணும். 5 ஒரு 6 மணிக்கு சொல்ல வேண்டியதானே? இல்லக்கா, நம்ம போற ஊர் பாதை சரிப்பட்ட பாதை கிடையாது, சீக்கிரமா போகணும். அது சரிப்படாது பார்த்துக்கோங்க. 5 மணிக்குன்னா 5 மணி தான். எல்லாரும் கிளம்பி ரெடியா இருந்துக்கிடுங்க. 5 மணிக்கேவா? சரி, நான் போய் எல்லாம் எடுத்து ரெடியா இருக்கேன். எங்க பிள்ளைகளை கிளப்பி விடுங்க. சரி யாச்சி, நான் போய் அவருக்கு போன் போட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டான்னு கேட்டுட்டு நிக்க. சோற விரவி வச்சிருந்த கூட்டை மட்டும் ஒரே இதா போட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் தட்டி ஒரு கிண்டி இருந்தா வேலை முடிஞ்சிடும். சரியா? வள்ளி ஆச்சி கூட மண்ணு செஞ்சு கொடு, நான் அவர் கிளம்பிட்டாரா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு. ஏன் சண்டை போட்டுட்டு கிடக்காத. எப்பா உங்களுக்கு அவாதான் சரிப்படுவா, எனக்கு நீங்க அடங்க மாட்டியோ. துணிய மரியாதைக்கு தந்துரு, பேக்ல இருக்க அப்பளத்தையும் கிழிச்சு தூரப்பட்டுருவேன். துணி எடுத்து எனக்குள்ள ஏடி உன்கிட்ட 2 இருக்குன்னு ஒன்னு எடுத்து நான் ஒன்னு தர மாட்டேன் போ. சோ முருகா, ஏன் பிள்ளைகளோட இப்படி பாடாப்படுத்துது என்ன? எப்பா நீயே கேளு, 2 பனியன் வச்சிருக்கா, 1 போல வச்சிருக்கா பாரு. மாத்தி மாத்தி ட்ரெஸ்ஸா போடுதா. எனக்கு தான் போடுறதுக்கு துணியே இல்ல. 2ல ஒரு பனியன் எடுத்து தர மாட்டிக்கா. 2 பனியன் 1 போல கிடையாது, 2 வேற வேற கலரு. எப்ப அதை தர சொல்லி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்தது. ஏம்மா தங்கச்சிக்கு தானமா கொடுக்க பாரு. அவளுக்கு தெரிஞ்சுன்னு வைக்க டூரு வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஆக்கி போடுவா. பேசாம இருங்கோ. யாச்சி வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னா பிள்ளைகளோட கிளப்பி விடுதாச்சு. 3 மேய்க்க முன்னாடி ஒரு வழி ஆயிடுவேன். போட்டுமா? சரிக்கு கரெக்டா 4 அரகுனா வெளியே நின்றுடணும். வண்டி 5 மணிக்கு அவன் எடுத்துருவான். என் மோன பக்கம் தெரியுமில்ல, அப்புறம் யாசிக்கிட்டே கிடப்பா, மூஞ்சி நாரிட்டே இருப்பான். சரியா? சரியாச்சி. யாச்சி நம்ம போன்ல நிறைய ரீல்ஸ் எடுப்போம்னா, அது என்ன இன்ஸ்டாகிராமில நிறைய ரீல்ஸ் போடுவோம். இந்த பாட்டு மட்டும் தேனி சார் வாசனா இது போடுவா மட்டும் எட்டு சிரிக்குமா ஒருத்தர் உண்டு நம்ம தெருவில். அந்த பிள்ளைங்க எடுப்பா என்ன ஆட்டம் அடுக்க வச்சாலே போன்ல அவளுக்கு நிறைய வருமானம் வருமோ? இனிஷியல தான் போடுவா, வருமானம் நிறைய வருமாட்டி. இல்லத்த, இன்ஸ்டாகிராம்ல போட்டா நிறைய பைசா வராது, அதுக்கு ப்ரமோஷன் வரும், ப்ரமோஷன்ல பைசா வரும். அப்படி வேணா நிறைய போடுவாங்களா இருக்கும். ஆனா எப்படின்னு தெரியல. நீங்களும் போடுங்கத்த, நீங்க நல்லா தானே பேசுதியா, உங்க திறமைக்கு நீங்க நல்ல ஆளா வந்துருவிய. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அப்பன் சொல்லுவாரு, எம்மா என் பிள்ளைக்கு என்ன அறிவுன்னு. சவத்த 18 வயசுல நம்ம சொட்டையை கட்டிக்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் பூட்டி கதவை பூட்டி வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டாங்க. நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம இருங்கன்னு வையா, இந்நேரம் ஏதாவது ஒரு நாட்டுல அதிபரோ பிரதமரோன்னு இருந்திருப்பேன். சொல்லு பத்திராளி, என்னாச்சு? சாப்பாடெல்லாம் வச்சாச்சா? நம்ம தான் போன் பண்ணுதா, இனி சொல்லி கொடுக்க உன்னைய. சொல்லு, எனக்கு என்ன ஏன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு பயப்படணும்? சொல்லு. எங்கே கேட்க வேணாம், நாங்க வந்துட்டு என்னதாங்க சவுண்டா இருக்குது. நான் வந்துட்டு நான் வீட்டுக்கு
ஐயா ஏடி இவ்வளவுக்கு நீ தான் மட்டும் சரிப்படுவ சொன்னால எப்படிதான் வச்சு பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியல. ஏம்மா நிப்பாட்டுன்னு சொன்ன 2 பேரும் வாய மூட மாட்டுக்காவட்டி. நீங்க வா வந்து என்னன்னு 4 கேள்வி கேளு, இல்லைன்னா டூரே வேண்டான்னு நான் வீட்டில் இருந்துக்கிடுவேன். எனக்கு சமாளிக்க முடியாது பத்துக்கோ. நான் சொல்லதானே செய்வேன், நீர் தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவியா? நான் வாரேன், வந்து குடுப்புல 2 பேரும் ஓடுதல இல்லைன்னு பாரு. நீ போனவையும் 5 மணிக்கு வந்துடும். நீ அவளுக்கு கிளம்ப சொல்லுங்க, நீங்க துணியெல்லாம் எடுத்து வைங்க சரியா? நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு வந்துடுவேன். வை வை வை. என்னே தானே யாசிருப்பா அம்மா போன்ல, எனக்கு தெரியும். இந்த வீட்டுல என் மேலதான் பாசமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்னவே பிடிச்சி யாசுங்க. அவளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுங்க, எல்லாத்தையும் அவளுக்கே வாங்கி கொடுங்க. ஒரு ட்ரெஸ் கூட எனக்கு போனதுக்கு இல்ல. இவள்கிட்ட இருக்காது, வாய மூட்டு பேரு. எப்ப அவன் நடிச்சிட்டு கிடக்காப்பா, அங்க பீரோ ஃபுல்லா அவளுக்கு தான் ட்ரெஸ் இருக்குது. என்னத்தை தான் கண்ணுல விட்டு கொடுத்து வாழ போறேன்னு எனக்கு தெரியல. போங்க, நான் வாரம் வந்து தூக்கி போட்டு மிதிப்பா. துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. அப்போ கிளம்பிட்டியா? 5 மணிக்கு வண்டி வருமா? வந்துட்டியா? உனக்காண்டிதான் இவ்வளவு நேரம் நிக்கேன். பிள்ளைகளை கிளப்பி விட்டுருக்க மாட்டி கூட்டிட்டு போறியா? மஞ்சு எங்க? அவன் எங்க அம்மை கூட இருக்கா. பேக்கெல்லாம் எடுத்துட்டு போ. அப்பு கையில பைசா வச்சுக்கோ, ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா போல வச்சுக்கோ சரியா? 1 லட்சமா? என்னத்துக்கு? 1 லட்சம் சொன்ன பயந்துட்டியா? 1 லட்சம் இல்ல அப்பு, கொஞ்சம் பைசா வச்சுக்கோ. அங்க போய் சொட்டுலாம் வாங்கணும். அந்த இடம் நல்லா குளிரா இருக்குமா. சொட்டு வாங்கணும், நிறைய சாதனம்லாம் வாங்கணும்ல. ஒவ்வொருத்தருகிட்டே போய் பைசா கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம செலவை நம்ம தான் பார்த்துக்கிடணுமா. அதனால எல்லாத்தையும் பைசாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏடி நம்ம செலவை நம்ம பார்த்துக்கிடுவோம் சரி. சொட்டுக்கிட்ட எல்லாம் வீட்டுல இருந்து பனியை நல்லி பறக்கி கொண்டுட்டு போ. பைசாக்குனா போய் சும்மா இருட்டு இருக்கத கொஞ்சம் பைசா இருக்கத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வரணும். சொட்டு வாங்கணும். இங்க உள்ள பனியெல்லாம் அங்க செட் ஆகாது, அங்க நல்ல குளிருமா. பணத்தை உழுப்ப வாட்டி செய்ய மரத்துல இருந்து. சரி நான் என்னத்தையும் பண்ணு, பிள்ளைல கூட்டிட்டு போ. சரி சரி சரி. நல்ல சொட்டரா வாங்கணும், நல்ல அழகாட்டு போட்டோலாம் எடுக்க மாதிரி ஸ்டைலா வாங்கணும். சரி எங்க அம்மையும் வாராவ சரியா? உங்க அம்மையா? என்னத்துக்கு? நம்ம ஏன் டூர் போறோம்? அவிய என்னத்துக்கு? இடி அவிய வருவா வையா, 3 பிள்ளைகள் இருக்குல்ல, சமாளிக்கணும்ல. எங்க அம்மா ஆசைப்பட்டாவ வரட்டும். இப்ப என்ன உனக்கு என்ன அதனால? என்ன சிலையா இருக்கு உங்க அம்மா? இப்ப நம்ம கூட என்னத்துக்கு வந்துட்டு இருக்காவ? நம்ம 2 பேருமா போறோம், எல்லாரும் சேர்ந்து தானே. ஏன் இப்போ போ, அம்மையை கூட்டுறதுனா இப்போ உனக்கு என்ன? 3 பிள்ளைங்க வச்சு மேட்சுக்கிடுவியா? நீ என்னத்துக்கு இருக்க? 2 பேரும் இருக்கோம்ல, ஆளுக்கு ஒரு பிள்ளை கூட ஒரு பிள்ளை ஏட்டையா கொடுக்கலாம். இவன் அம்மை எங்க போனாலும் அம்மா அம்மா அம்மான்னு தான். வாயை மூட்டு போட்டி. எங்க அம்மையும் வருவா, போ சும்மா போட்டுக்கிட்டு. பிள்ளைகளையும் கூட்டிட்டு பேக்கையும் தூக்கிட்டு வா, நான் போறேன். 5 வா, கையை பிடி, அம்மா கூட்டிட்டு போறேன். பேக்கையும் தூக்கிட்டு மீதி பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா. அப்பா கூட்டிட்டு போறேன்னா உங்க அம்மா கோவத்துல இருக்கா. உங்க அம்மைக்கு பைசா மட்டும் போதும், வேற ஒண்ணு வேண்டாம். அப்பா கூட்டிட்டு போறேன். ஆச்சி நீ நான் மஞ்சு 3 பேரும் போவோம். गाइस இங்க ஒரே சவுண்டா இருக்கு गाइस, எனக்கு பேச முடியல. பக்கத்துல ஒரு தாத்தா யாரோ போயிட்டாருன்னு நினைக்கேன். கொட்டு சவுண்டா இருக்குது. சரி गाइस, நம்ம எல்லாரும் இப்ப கூர்க்கு போறோம். எங்க போறோம்? கூர்க்கு. செம்மையான ஏரியா. எங்க फ्रेंड्स ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போறோம் गाइस. நீங்களே எங்க கூட வந்து என்ஜாய் பண்ணுங்க. எடி நம்ம அங்க போற இடத்துல பயங்கரமா ரீல்ஸ் எடுக்கணும் சரியா? எப்ப நிறைய போட்டோவா எடுக்கணும், பொலிக்கணும். गाइस இங்க சவுண்ட் நின்னு போச்சு. வாங்க நம்ம அடுத்த டூர் பஸ் டூர். பஸ்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் சீட் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க போறோம். வா ஒரு பைத்தியக்காரி. ஏடி அக்கா கிறுக்கி கோம்பைக்கு வாட்டி, இவன் சரியான கிறுக்கியா இருப்ப போல இருக்கு. ஏடி எங்க கூட வந்து பேசாமட்டி. ஏடி நான் vlogக்கு வீடியோ எடுத்துட்டு போங்கடி. சரி நீ பிளாக்கெல்லாம் எடுத்து உள்ள அடிச்சிருப்போமா? ஊதா மட்டும் இருந்தா ஜாலியா இருந்திருக்கும் பத்தியாடா. அவங்க அம்மே வர நாய் கடிச்சிருக்கு, அதுவும் ஆச்சிக்க மவனுக்குள்ள நாய். கண்டிப்பா அவங்க அம்மா விட மாட்டாங்க. பாவம், அவ மட்டும் இருந்தான்னா நல்ல ஜாலியா இருந்திருக்கும். ஆமாட்டியா, மாமியை சேர்க்கிறதுக்கு அவ வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுனா. சே என்ன அவங்க அம்மா ஏமாட்டி இப்படி இருக்காங்க. என்ன இது பண்ணுதோ பத்தியா? எப்பமா அழுதுகிட்டே வருது, இன்னைக்கு ஒரே சிரியா இருக்கு. சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம்.
கிளம்பியாச்சா எல்லாரும்? ஏம்மா இதுதான் வண்டி? ஆமாட்டி, ஆளாளுக்கு ஒரு பைய கொண்டு வந்து வேண்டாம். நீங்க அங்க வண்டியில மேஞ்சு தள்ளுவியா? எல்லாரும் வந்து உள்ள ஏறிங்க. பள்ளி வந்தாளா? எவ்வளவு நேரம் வண்டி நிக்குது? இடி இந்த சாதனத்தெல்லாம் உள்ள ஏத்திக்கிட்டு வள்ளி எவ்வளவு வாரால எல்லாரும் உள்ள தள்ளிட்டு வெளியே யாரையும் இறங்க விட கூடாது. எவ்வளவு வெளியே இறங்கினா நேரம் ஆயிரும். புரிஞ்சுமா? எப்பா நாங்க சாதனத்தெல்லாம் உள்ள வச்சாச்சு, நீங்க யாருங்க? இறக்குங்க டிடி இறக்கு. நான் அங்க இன்னும் நிறைய சாதனம் கிடக்கு. ஆச்சிலாம் வர சொல்லிட்டு போமாத்தா. பிள்ளைங்க முன்னாடியே போயிட்டு. ஆமா ஆமா, வண்டி வந்துட்டுன்னு பத்தாதுக்கு என்ன சாதனத்தெல்லாம் கொடுத்துட்டாச்சு. வேற என்ன இருக்கு? டவல் எடுத்து வச்சியா? வேற ஏதாவது ஞாபகம் வருதுன்னா சொல்லி எடுத்து வச்சிருவோம். அங்கே எல்லாம் விலை கூடயா இருக்கும். பைசா செலவழிக்க கூடாது. எல்லாம் எடுத்து வச்சாச்சு, நீங்க வாங்க. உன் மாமனார் போயிட்டாருல்ல, 1000 ரூபாய் கையில கொடுத்து போயிருப்பா ராஜான்னு அனுப்பிவிட்டேன். டூருக்கு வந்தாரு வை. என் உயிரில பாக்கி தொங்க விட்டுருவாரு. பயவுல எங்கேயா போய் தொலையட்டுன்னு கொடுத்து விட்டேன். நிம்மதியா போட்டு நானும் நிம்மதியா இருந்துக்கிடுவேன். சரித்த வாங்க, மாமா வந்துடாம மறுபடியும். ஆமா வந்துரு. முருகா அம்மா தாயே மாரியாத்தா காளியாத்தா கூட இருந்து நீராத்தா காப்பாற்றணும். எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எல்லாரையும் காப்பாற்றி தாயே மாரியம்மா. எல்லாரும் வந்தாச்சா? என்ன தாத்தா டூரா? ஆச்சிக்கு தெரியுமா வந்தது? இல்ல பேத்தி, 1000 ரூபாய் தந்து எங்கனையாவது போங்கன்னா நான் இங்கன வந்துட்டேன். நான் எங்க சோத்து கலையதுக்கு பேசாம உங்க கூடயே வந்துடலான்னு வந்தேன். ஏன் கீதாக்கா? ஏக்கா, உன் மாப்பிள்ளைய உன்கிட்ட இருக்க சொல்லிக்கா என்கிட்ட வந்து இருக்காரு. சரியா இருக்கு, உருன்னு இருக்காருக்கா. ஏதாவது பேசிட்டு வந்தா கூட பரவாயில்ல, மூஞ்சையை நாத்திக்கிட்டு இருக்காரு. நானும் உங்க கூட வாரு மருமல. சரி சண்டை போடாதீங்க, சீக்கிரம் கிளம்பும் நேராவது. ஏட்டி நானும் வாரேன். கொண்டுகிட்டு ஆடவா வழி எனக்கு. யாச்சி வாங்க வந்து உட்காருங்க. தாத்தா தானே ஒண்ணு இல்ல, ஆழ்வ இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். எடிவன் கடந்து ஒரு மாதிரி வருவாருடி. சவத்து போய் எனக்கு குப்பிச்சு தள்ளுங்க. பெரிய வண்டி போல இருக்கு, இடமும் இல்லையா? சரி டிரைவர் அண்ணே, வண்டி எடுங்க. கீதா வாய முடிக்கணி. இவர் வேற சவத்த ஏன்டா வந்து உயிரை எடுக்காரோ? பாட்டல ரெண்டாவது எல்லாரும் சாமி கும்பிடுங்கட்டி. மாரியம்மா காளியம்மான்னு கும்பிடுங்க. எல்லா தடவையும் டூர் போகும்போது முருகரை தானே முதல்ல கும்பிடுவோம். முதல்ல கும்பிடுங்க எல்லாரும் முருகரை. பழமுதிர் சோலையிலே உதிர்ந்த பழம் முருகா, பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் முருகா. முருகா, எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு வாப்பா. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் முருகா. ஐயே, இது என்ன கோயில் பாதயாத்திரையா? நிப்பாட்டுங்க. ஆளுக்கு முருகன். டிரைவர் என்ன நல்ல பட்டா போடுங்க. அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. என்னைய தோக்கடிக்கணும்னு நினைச்ச யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. எவ்வளவு ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அவங்க ஒருத்தரும் நிம்மதியா இருக்க கூடாது சாமி. ஓம் கிரீம் 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 பிரஸ் கிரீம். ஓம் கிரீம் 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 வெண்ணிலா கிரீம். உன்னை அழிக்கணும் நினைச்சவியல நான் பாத்துக்கிறதே. ஓம் கிரீம் கிரீம் மேங்கோ கிரீம் ஐஸ்கிரீம். நிறைய ரூபா செலவு பண்ணுன சாமி, கடைசி என்னை ஏமாத்திட்டாவ சாமி. நீ ஒண்ணும் செய்யாத, கண்ணத்தோட. அவிய யாரையும் சும்மா விடக்கூடாது.
நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்க எல்லாரும் நீ நினைக்கிறத விட பெரிய இடத்துல மாட்ட போறாங்க. இதுக்கு நீ கவலையே படாத. அவங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சு நீ வந்திருக்க. அவங்க இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள மாட்ட போறாங்க. கவலை இல்லாம நீ கிளம்பு. நன்றி சாமி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நன்றி சாமி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தனிப்பட்ட முறையில் செய்தேன். வெளியே பார்த்து கொடுத்துட்டு போறேன் சாமி. நன்றி சாமி. மோசமான பாதையை நோக்கி போறாங்க. யார் நினைச்சாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. ஓம் கிரீம் 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 பிரஸ் கிரீம்.